ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவளும் அதே தான் பண்ணுறா. அவளும் அதே தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். டூயிங் அப்படின்னா பண்ணிகிட்ருக்கா. ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் அப்படின்னா அவளும் பண்ணிகிட்ருக்கா. சேம் அதே தான், அவளும் அதே தான் பண்ணிகிட்ருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா இரு நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அப்படின்னா நான் இதை சொல்கிறேன், இதை விளக்குறேன். டு யூ உன்கிட்ட, லேட்டர் அப்படின்னா அப்புறமா. நான் இதை உன்கிட்ட அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏன் அப்படி யோசிக்கணும், நான் ஏன் அப்படி யோசிக்கணும் நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why would I have such a thought? why would I have such a thought? why would I have, நான் ஏன் வச்சுருக்கணும், such a thought அது மாதிரி என்ன நான் ஏன் வச்சுருக்கணும், நான் ஏன் அது மாதிரி யோசிக்கணும். why would I have such a thought? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நெவர் தாட் திஸ் வுட் ஹேப்பன். ஐ நெவர் தாட் திஸ் வுட் ஹேப்பன். ஐ நெவர் தாட் நான் நினச்சதே இல்லை. திஸ் வுட் ஹேப்பன் இது நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை. ஓகேவா? ஸோ இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் வுட் ஹேப்பன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் வுட் ஹேப்பன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் டன் நத்திங் டு மேக் யூ ப்ரவுட். ஐ ஹாவ் டன் நத்திங் டு மேக் யூ ப்ரவுட். ஐ ஹாவ் டன் நத்திங் நான் எதுவுமே பண்ணலை. டு மேக் யூ ப்ரவுட். ப்ரவுட் அப்படின்னா பெருமை. ஸோ உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. ஐ ஹாவ் டன் நத்திங் டு மேக் யூ ப்ரவுட். உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு பேசிஃபை யூ. ஐ டோன்ட் நோ ஹவு டு பேசிஃபை யூ. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவு டு பேசிஃபை. பேசிஃபை அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஸோ ஹவு டு பேசிஃபை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. யூ உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் ஆனால் நான் சொல்லலை. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யூ எவ்ரி திங். ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யூ எவ்ரி திங். ஐ ஷுட் ஹவ் டோல்டு அப்படின்னா நான் சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட்டு. ஸோ இருக்க அப்படிங்கிறதுனால இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற டென்ஸ் என்னவாக இருக்கணும்னா வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டோல்டு. ஹாவ் டோல்டு. ஐ ஷுட் ஹவ் டோல்டு யூ. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்ணத்தோட. ஸோ இப்போ யாராச்சும் அழுதாங்கன்னா அழாத கண்ணத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வைப் யோர் டியர்ஸ். வைப் யோர் டியர்ஸ். வைப் அப்படின்னா துடைக்கிறது. ஸோ வைப் த டோர் அப்படின்னா கதவை தொட. வைப் அப்படின்னா துடைக்கிறது. வைப் யோர் டியர்ஸ் அப்படின்னா கண்ணத்தோட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை வீட்டுக்கு கூப்பிடு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு. அவளை வீட்டுக்கு வர சொல்லு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் ஹர் ஹோம். கால் ஹர் ஹோம். கால் ஹர் அவளை கூப்பிடு. ஹோம் வீட்டுக்கு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு. கால் ஹர் ஹோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இது நல்லாவே தெரியும். எனக்கு இது நல்லாவே தெரியும். நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட் வெல். ஐ நோ இட் வெல். எனக்கு இது நல்லாவே தெரியும். இதுவே அவனுக்கு இது நல்லா தெரியும். அவனுக்கு இது நல்லா தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm here to help her. I'm here to help her. I'm here. நான் இங்கே இருக்கேன். To help her. அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு. I'm here to help her. அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
அவன் தான் என்னை போக சொன்னான். அவன் என்ன போக சொன்னான். ஏன் போன, யார் ஒன்று போக சொன்னான்? அவன் தான் என்னை போக சொன்னான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to go. He asked me to go. He asked me. அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். To go போக சொல்லி அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அவன் என்கிட்ட சொன்னான். He asked me to go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை அங்கே பத்திரமா வை. இதை அங்கே பத்திரமா வை. கீழே போட்டுறாத, இதை அங்கே பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் இட் தேர் சேஃப்லி. கீப் இட் தேர் சேஃப்லி. கீப் இட் தேர் அப்படின்னா இதை அங்கே வை. சேஃப்லி பத்திரமா. இதை அங்கே பத்திரமா வை. ஓகேவா? ஸோ நான் இதை அங்கே பத்திரமா வச்சேன். நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன். அது எங்கன்னு தெரில, நாங்கள் அதை பத்திரமா வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have kept it there safely. I have kept it there safely. I have kept it அப்படின்னா அதை வச்சுட்டேன். there அங்கே சேஃப்லி பத்திரமா. நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன். I have kept it there safely. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன வேலையை செய். நான் சொன்ன வேலையை செய். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Do the work I said. Do the work I said. Do the work. வேலையை செய். I said. நான் சொன்ன வேலையை செய். Do the work I said. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Who is sick? Who is sick? sick அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஸோ who is sick அப்படின்னா யார் உடம்பு சரியில்லாமல் இருக்கா? Who is sick? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவளுக்கு எப்படி இது தெரியும்? அவளுக்கு எப்படி இது தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How does she know this? How does she know this? How does இங்கே நம்ம ஆல்ரெடி டஸ் யூஸ் பண்ணினதுனால இங்கே நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ how does she know this? அவளுக்கு எப்படி இது தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வரமாட்டேன்னு சொன்ன. நீ வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You said you won't come. You said you won't come. You said நீ சொன்ன. You won't come நீ வரமாட்டேன்னு நீ சொன்ன. You said you won't come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை முதல் தடவை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have done this for the first time. I have done this for the first time. I have done this. நான் இதை பண்ணியிருக்கேன். For the first time. முதல் முறையாக, முதல் தடவையாக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணியிருக்கேன், அவன் பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுவே அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான், அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லணுன்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has done this for the first time. He has done this for the first time. He has done this. அவன் இதை பண்ணியிருக்கான். For the first time. முதல் முறையாக அவன் இதை பண்ணியிருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வச்சேன். ஏதோ ஒன்று காணா போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்தலாம் எங்கே வச்சேன்? இங்கே தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I kept it here. I kept it here. நான் இதை இங்கே வச்சேன். I kept it here. I kept. கீப்னா வைக்கிறது. ஸோ I kept அப்படின்னா நான் வச்சுக்கிட்டேன், நான் வச்சேன். I kept it here. நான் இதை இங்கே வச்சேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you suspect me? Do you suspect me? Suspect அப்படின்னா சந்தேகப்படுறது. ஸோ do you suspect me? நீ என்ன சந்தேகப்படுறியா? ஓகேவா? ஸோ ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சரியில்லை, ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Something is suspicious. Something is suspicious. Suspicious அப்படின்னா சந்தேகமாக இருக்கிறது. ஸோ சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ் அப்படின்னு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't be patience. I won't be patience. Patience அப்படின்னா
பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ ஓன்ட் பி பேஷன்ஸ், நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இதுவே நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் பி பேஷன்ஸ், நான் பொறுமையாக இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன், நீ லேட்டாக வந்த நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் லெட் யூ கம் இன், ஐ வில் நாட் லெட் யூ கம் இன், ஐ வில் நாட் லெட் யூ, நான் உன்னை விட மாட்டேன், கம் இன், உள்ளே வர, நான் உன்னை உள்ளே வர விட மாட்டேன், ஐ வில் நாட் லெட் யூ கம் இன். ஓகேவா? ஸோ இதுவே அவனை உள்ளே விடாத, அவனை உள்ளே விடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் லெட் ஹிம் கம் இன், டோன்ட் லெட் ஹிம் கம் இன், அவனை உள்ளே விடாத, டோன்ட் லெட் ஹிம் கம் இன். ஓகேவா? ஸோ இதுவே என்ன உள்ளே வரவிடு, என்ன உள்ளே வரவிடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.